நிறைய தண்ணி குடிச்சா வந்து கிட்னிக்கு நல்லதுன்னு சொல்றாங்கல்ல, இது எந்த அளவுக்கு உண்மை? ஸோ இது வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல வந்து நம்ம நிறைய தண்ணி குடிச்சா கிட்னி பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்னிக்கு ஓவரா ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு அடல்ட் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் தாராளமா போதும். நமக்கு ஒருவேளை கிட்னி பாதிப்புக்குள்ள நம்ம ஆக போறோம், நிறைய வகைகள் இருக்கு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து 120ல இருக்கு அப்படின்னா நார்மல், ஓகே. ஸோ 60ல இருந்து 120க்குள்ள இருக்கு அப்படின்னா நம்ம நார்மலான GFRல தான் இருக்கும்னு அர்த்தம். ஆனா நம்ம வந்து ஒருவேளை 30ல இருந்து 60 வரைக்கும் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கிட்னி டிசீஸ்க்குள்ள நம்ம வந்து வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே நம்மளோட கிட்னி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா சரியான அளவுல தண்ணி குடிச்சா தாராளமா போதும். ஸோ நம்ம வந்து ஜாஸ்தியா தண்ணி குடிச்சு அதிகமா ப்ரெஷர் கொடுத்து கிட்னிக்கு ஓவர்லோட் ஆகிட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா சரியில்லை. ஸோ நைட் டைம்ல முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிறத கம்மி பண்ணிக்கிட்டா போதும். இதுவே தாராளமா நம்மளுக்கு வந்து டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு நம்ம போதுமான ஹெல்ப் வந்து நம்ம கிட்னிக்கு பண்ணி கொடுக்குறோம்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி டைரக்டா குடிக்கிறத தாண்டி நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ல, சாம்பார்ல, ரசம், இல்ல ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது எடுத்துக்கிறோம்னா அதுலயும் நம்மளுக்கு தேவையான தண்ணி போகதான் செய்யுது. ஸோ மினிமம் 1.5 லிட்டர் தண்ணி தாராளமா ஒரு நாளைக்கு போதும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Bye. Thank you.